ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற சின்ன ஒரு ரீகால் கிக் ஸ்டார்ட்டோட போயிடலாமா? ஸோ நம்ம ரீகாலுங்கிறது எதுக்காக, ஏற்கனவே விட்ட சென்டென்ஸையோ இல்லை விட்ட டைம்ஸையோ இல்லை என்ன வேலையை பார்த்தோமோ அங்கேருந்து ஒரு கம்மா போட்டு கண்டினியூ பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ரீகலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறது. இந்த டென்சஸில் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இந்த சிம்பிள் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை வந்து பிரிக்கிறோம், எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ப்ரெசென்ட்டில் வரும்போது இந்த ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய டென்ஸை எப்படி சொல்கிறாங்க, பாசிட்டிவில் எப்படி சொல்கிறாங்க, நெகட்டிவில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது, இன்ட்ராகேட்டிவில் எப்படி சொல்கிறாங்கன்றதும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டென்சஸ் அமைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி அமைக்கிறதுனால நமக்கு எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, டென்சஸ் ரூல் தெரிஞ்சால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா மேம் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக யூ கேன் ஃப்ரேம். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்ஷன். கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் இருந்தால் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் என்ன இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு முழுமை அடையும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அப்போது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சப்ஜெக்ட் வரும், ஃபாலோட் பை நமக்கு ரூல் வரும், அந்த ஃபாலோட் பை ஆக்ஷன் வார்த்தைகள், அதாவது வேர்ப் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சென்டென்ஸ் எலாபரேட் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது, அப் டு அஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரேமிங் சென்டென்ஸ் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த விஷயங்கள்னு வரும்போது அந்த தமிழாக்கங்கள், என்ன டென்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தமிழாக்கங்கள் செய்யக்கூடியது, சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த தமிழாக்கங்களை நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோன்னா, நெகட்டிவ் வரும்போது விச் இஸ் இண்டிகேட் நாட், சரிங்களா? ஸோ இதில் வேர்ப், ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2 அண்ட் V3. அதாவது V1ன்னா ப்ரெசண்ட், நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியது. V2 வந்து பாஸ்ட், இறந்த காலம். V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது வர இருக்கிறது இல்லையா? ஸோ அப்போ வேர்ப் ஃபார்மில் 3 காலங்கள் எடுத்தாச்சு, V1, V2, V3. இதில் இன்றைக்கான வேர்ப் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வேர்பை எடுக்கிறது தான் நமக்கு என்ன இருக்குது, ஒரு சென்டென்ஸை வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நான் இங்கே சிம்பிளாக எடுக்கிறேன், ஆஸ்க். ஸோ ஆஸ்க்னால் ஒரு இடத்துல கேட்குறது, ஸோ கேட்க அப்படிங்கிறது. ஹியர் கிடையாது, ஹியருங்கிறது வேறு, நமக்கு லிசன் அப்படிங்கிறதும் வேறு, கவனித்தல். இது வந்து ஆஸ்க், கேட்குறீங்க, ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறீங்களோ இல்லை ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்களோ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ கேட்க அப்படிங்கிறது. V2 அண்ட் V3யில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட், நிறைய பேர் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்க்டு அப்படிங்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த கேவோட சவுண்டு தெரிகிற வரைக்கும் சொன்னால் போதும். ஸோ ஒன்ஸ் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க, அதனுடைய வார்த்தை ஆஸ்க்டு, இந்த ஸ்பெல்லிங் தான் தெரிஞ்சதுக்கப்புறமா ஸோ அது அப்படியே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்லாம் நீங்கள் அந்த கேவை சைலண்ட் ஆக்கிட்டு ஆஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அவங்க ஆஸ்டுன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு ஆஸ்க்குன்றது புரியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு வி கேன் சேஞ்ச் ஆஃப். ஸோ இப்போ இது வந்து V2 அண்ட் V3யில் ஆஸ்ட் அப்படிங்கிறது. இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, கேட்டார் இல்லை கேட்க இருக்கிறார், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கேட்டார், கேட்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ V2 அண்ட் V3 ஆஸ்க், ஆஸ்ட், ஆஸ்ட், அதாவது V2க்கும் V3க்கும் அதே தான். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போது சப்ஜெக்ட் வரும்போது I, we, you, he, then she, they, it, ஒரு சப்ஜெக்ட் ரெடி. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் கிடையாது, பட் இருந்தாலும் என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டினுடைய ரூல் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ரூல் வந்து வரும்போது ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது நாட், பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ், ஆக்ஷன் அதாவது வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து V3 ஃபார்மில். V3 வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ ரூல் ரெடி ஆகிடுச்சு, ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைச்சாச்சு. எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் எழுத போகணும்னா, சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் ஷீ அப்படின்னு எடுக்கிறேன். ஷீ வில் நாட் இல்லை யூஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் மேம் ரெகுலராக நம்ம வில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸோ நம்ம மாற்றலாமான்னா எஸ் வி கேன் சேஞ்ச். ஸோ வில்லுக்கு பதில் கேன் யூஸ் ஈவன் ஷல். ஸோ ஷீ ஷல் நாட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ ஷீ ஷல் நாட் ஹாவ் ஆஸ்ட், ஓகேவா? ஸோ அப்போ அவள் கேட்டு இருக்க மாட்டாள், முடிஞ்சிச்சு. எதை கேட்டு இருக்க மாட்டாள்னும் போது சொல்லலாம் ஷீ ஷல் நாட் ஹாவ் ஆஸ்ட்
எக்ஸ்கியூசஸ். ஸோ அப்போது அவள் சாக்கு போக்கு எக்ஸ்கியூசஸ்னால் என்ன, ஒரு இடத்துல வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க, அதாவது சாக்கு, அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி பெர்மிஷனோ ரிக்வெஸ்ட்டோ பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது வந்து ஒரு சாக்கு போக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போது அவள் எக்ஸ்கியூசஸ் வரும்போது ஸோ சாக்கு போக்கு ஷால் நாட் ஹாவ் ஆஸ்க்ட் இல்லையா. கேட்டிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஷீ அப்படிங்கிறதுனால ஒரே ஒருத்தர் தான். ஸோ அப்போது மாட்டாள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவள் சாக்கு போக்கு கேட்டிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எத்தனை பேர் எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னும் போது இந்த வேர்ப்ஸு, இந்த சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பீக்கிங்கோட ஸ்லாங் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அழுத்தமாக சொல்லுவாங்க, ஐ ஆஸ்க்டு ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழுத்தமாக சொல்கிறதுனால நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு லைக் நார்மலான ஒரு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேர் இந்த டாக்கு கூட வந்து டால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. டாக், வாக் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். அந்த சவுண்ட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ், இன்றைக்கான ரூல் வச்சு நம்ம அழகான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலுக்கு முன்னாடி தேங்க்யூ.